ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: முட்டை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா தூள், சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், கடுகு, எண்ணெய். வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் நல்லா தேவையான அளவு கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயத்தோட வணக்கி விடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழையட்டும். இப்போ தக்காளி வணங்கிருச்சு, நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வேலை அந்த எண்ணெயிலேயே வெங்காய தக்காளியோடு நல்லா வணக்கி கொடுங்க. அப்போ தான் பச்சை வாசம் நல்லா போகும். மசாலா பச்சை வாசம் போகும். இப்போ நல்லா வணக்கியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு கொதி வரட்டும், பச்சை வாசம் போகட்டும். இப்போ கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் உங்களுக்கு தேவைன்னா கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அதை சேர்க்கல.
இப்போ தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது குழம்பு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. ஒரு குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையை உடைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். இப்படி ஒரு கரண்டியில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு டம்ளரில் கூட உடைச்சி ஊற்றி ஒவ்வொரு முட்டையாக அப்படியே தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக சேர்த்துருக்கோம். இப்போ குழம்ப கிண்டக்கூடாது, அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உடைச்சி ஊற்றின முட்டை எல்லாம் வெந்து நல்லா கொதித்து வருது. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள், இப்போ தனித்தனியாக இருக்குது. முட்டை ஒன்றும் கலக்கலை. இப்போது நம்ம செஞ்ச முட்டை குருமா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.